இன்றைய தேவ பிரசன்னம். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள் பிரவேசித்து கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 58 அதிகாரம் 3, 4, 5, 10, 11 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆமென். துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழுவான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாயின் வயிற்றில் உற்பவிக்கப்பட்டது முதல் ஒரு துன்மார்க்கன் அறிவிழந்து சிந்தனை திறன் இல்லாமல் புத்தியின்றி மனநிலை தடுமாறி குழப்பமான நிலையுடன் துன்மார்க்கமாய் விஷப்பாம்பு போல் அவன் சுற்றி திரிகிறான். ஆமென். தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் தன்னுடைய வாயின் வார்த்தைகளை உண்மை இல்லாமலும் அபத்தம் பேசிக்கொண்டும் தன்னுடைய வழிகளை தப்பான வழிகளில் அவன் நடத்தி கொண்டு போகிறான். ஆமென். அவன் ஒரு விஷ பாம்புக்கு ஒப்பானவனாய் இருக்கிறான். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாய தீர்ப்பு வரும் நாளில் துன்மார்க்கன் கர்த்தருடைய கரங்களினால் பழி வாங்கும் பொழுது நீதிமான் அதை கண்டு உள்ளம் மகிழுவான். நியாய தீர்ப்பு நாளில் துன்மார்க்கனுடைய இரத்தம் தண்ணீரை போல் நிறைந்து ஓடுகிற நாளில் நீதிமான் துன்மார்க்கருடைய இரத்தத்திலே தன்னுடைய கால்களை கழுவுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அந்த நாள் வரும் பொழுது மெய்யாகவே நீதியாய்